ஒருவேளை சண்டை பெருசாச்சுன்னா ஒருத்தர் விட்டு போயிடாதீங்க. அவ்வளவுதான். அப்படி வாழ்க்கைன்னா வாழ்க்கைய சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கைய வீட்டுக்கார நமக்கு கிடைச்சது இருக்காரு. இது சரியா பண்ணா கூட இனிமே புருஷனா நம்ம கண்ணுக்கு தெரியவார் அப்படின்ற காரணத்தினால 10 மாதம் பெண்கள் பிள்ளைய சுமந்து கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மையும் பிள்ளையும் சேர்த்து ஆயுள் முழுவதும் சுமக்க போகிற ஆண்கள் எப்பொழுதுமே இனிய புருஷனாகதான் எங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு இந்த வேலையை இந்த பட்டிமன்றத்தை நம்ம கொடுத்து இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி உண்மையாவே இந்த உலகத்துல இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கடவுள் கூட நினைக்க முடியாத ஒரு ஆட்சி யார் பண்ண ஆட்சி தெரியுமா? நம்மளுடைய ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் பண்ணி ஆட்சிதான். அவருடைய ஆட்சியெல்லாம் பொருளான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஊழலுக்கான ஆட்சி, கடைவழியாத ஆட்சி, நேர்மையான ஆட்சின்னு இன்னைக்கும் ஒவ்வொரு ஆட்சியிலும் அவர் ஆட்சியை பற்றியே சொல்கிறார்கள்னா அப்பேற்பட்ட ஆட்சியை இது நமக்காக பாடமாக கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுக்க பள்ளிகளையும் பெற்றுக் கொடுத்து சென்ற ஒரு தலைவருக்கு நினைத்து நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். காமராஜர் ஐயாவை பாக்கிறதுக்காக ஒரு மீட்டிங்ல பாக்கிறதுக்காக ஒரு 2 டீம் போயிருக்காங்க. அதுல ஒரு ஏழை கூட்டம் போயிருக்காங்க, ஒரு மக்கள் கூட்டம், ஏழை மக்கள் கூட்டம் போயிருக்காங்க. ஒரு பஸ் வச்சு ஓடுறாங்க இல்லையா, அந்த டீம் போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் இருக்கும்போது காமராஜர் ஐயா யாரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போது அந்த ஏழை மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு கடைசி பஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ நைட் 8:30 மணிக்கு கடைசி பஸ் இல்லையா, அதுக்கப்புறம் பஸ் இல்லைன்னு சொல்லும் போது அவரோட உதவியாளருக்கு ஐயா சொல்லி அந்த பஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் அனுப்புங்க, அப்புறம் பாத்தீங்களா நான் முதல்ல இந்த மக்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை மக்களை பார்த்து பேசி அவங்களோட குறைகளை எல்லாம் கேட்டாங்க. மறுநாள் அந்த பஸ் வச்சிருந்த மக்கள் எல்லாம் வந்து ஏன் நீங்க எங்களை பார்க்கல, நீங்க அவங்களை மட்டுமே பார்த்து அனுப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவருக்கு ஏழை மக்கள் 8:30 மணிக்கு அப்புறம் பஸ் இல்லாதவங்க கையில சாப்பிட காசு கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்காது. 8:30 மணிக்குள்ள அவங்க பஸ்ஸை தவறவிட்டா சாப்பிடாம அந்த மக்கள் பட்டினியா இங்கேயே நிக்க வேண்டிய நிலைமை வரும். அவர்கள் என்னை முதல்வர் ஆக்கி பார்த்தவர்கள், நான் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா இந்த மக்களுக்கு முதலில் என்ன சேவை செய்யணும், எப்படி சேவை செய்யணும்னு தெரிந்த அறிந்த புரிந்த ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயா அவர்கள் யாராலே எல்லோரும் இணைப்பையும் பார்த்த நேரத்தில் இணைப்பையோடு சேர்த்து படிப்பையும் பார்த்த ஒரே உத்தம தலைவர் யார் அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் ஐயா மட்டும்தான். இணைப்பை மட்டுமல்லாமல் புத்தகப்பையும் சேர்த்து பார்த்த மனிதர். உண்மையா ஒரு விஷயம் சொன்னா பசியா இருந்தா நமக்கு யோசிக்க தோணாதுன்னு சொல்லுவாங்க. பசிக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சே படிப்பை கொடுக்க